3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கொடுங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்னும் கருப்பொருளில் இறைவார்த்தையை சிந்தித்து வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். நான் எமது என்ற தன்னலத்தை போக்கு நிறைந்த இன்றைய சமூக அமைப்பிற்கு வாழும் எமக்கு இன்றைய முதலாம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் தாராள உள்ளம் கொண்ட ஏழை கைம்பெண்ணை மாற்றிட ஜேசு எம்மை அழைக்கின்றார். வெளிவேடத்தனமான வாழ்க்கையை கண்டிக்கும் ஜேசு தங்களிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பித்து உருமாப்புடன் வாழும் பரிசேயத்தனம் நமக்கு வேண்டாம் என்கின்றார். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதிலல்ல, எவ்வாறான மனநிலையுடன் எதற்காக கொடுக்கின்றோம் என்பதை ஆய்ந்தறிந்து உண்மையுள்ள நிறைவான பகிர்வுக்கு எம்மை நகர்த்துவதன் ஊடாக இறைவன் தரும் நிலை வாழ்வை பெற இவ்வுலகிலேயே எம்மை தயார் செய்வோம். இறந்த ஆன்மாக்களை நினைத்து செபிக்கும் நாம் வாழ்வில் உண்மை, அன்பு, பகிர்வு கொண்டவர்களாக வாழ்ந்து முடிவில்லா வாழ்விற்கு என்றும் ஏற்புடையவர்களாகிட தொடரும் பலியில் இறைவரம் வேண்டுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பொது காலத்தினுடைய 32வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய நாள் வாசகங்கள் அனைத்துமே எங்களுக்கு எதனை சொல்லித் தருகிறது என்றால், நீங்கள் எதிர்பாராமல் கொடுங்கள், நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள், உங்களை முழுமையாக கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லித் தருகின்றது. ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், எங்களை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கவும் இந்த திருப்பலியூடாக மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் கூலியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விதவை மாவினால் ஒரு சிறிய அப்பம் சுட்டு எலியாவுக்கு கொண்டு வந்தார்.
அரசர் நூல் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 10 தொடக்கம் 16 வரை. அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதுமில்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்யச் செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெய் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. கிறிஸ்துவின் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடியாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்துக்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்துக்கு செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்குட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கெனவுள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 38 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவிருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தாம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கொடுங்கள், நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவிலே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொடுத்தல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த கொடுத்தலை நாங்கள் பல கோணங்களிலே பார்க்க முடியும். ஒன்று, எதிர்பார்ப்போடு கொடுத்தல். நாங்கள் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து அடுத்தவருக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, மீதியில் இருந்து கொடுத்தல். எங்களது தேவைக்கு எடுத்துவிட்டு மீதியில் இருந்து அடுத்தவருக்கு கொடுத்தல். மூன்றாவதாக, கடனாக கொடுத்தல். நான்காவது, எம்மிடம் உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொடுத்தல். எமது தேவையில் எது உள்ளதோ அதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுதல். அடுத்தது, எம்மையே கொடுத்தல். இவ்வாறு நாங்கள் பல வழிகளிலே இந்த கொடுத்தலை பார்க்க முடியும். இந்த கொடுத்தலை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்துமே எம்மோடு பேசுகின்றது. இயேசுவிலே பிரியமானவர்களே, இந்த முதலாவது வாசகம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. எலியா என்பவர் ஒரு இறைவாக்கினர். இந்த எலியா இறைவாக்கினர் அந்த காலத்திலே ஏராளமான புதுமைகளை செய்த ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார். எலியா இறைவாக்கினர் சாரிபாத்திலே உள்ள ஒரு கைம்பெண்ணிடம் வருகிறார். விதவையான ஒரு பெண். அவர் வருகின்ற காலம் மிகவும் வறட்சியான ஒரு காலம், மழை பெய்யாத ஒரு காலம், எல்லா மக்களும் கஷ்டத்திலே வறுமையிலே இருக்கின்ற காலம். இருப்பினும் இவர் யாரை சந்திக்கிறார் என்றால் ஒரு கைம்பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணிடம் சொல்லுவார், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, அத்தோடு சேர்த்து சிறிது ரொட்டியும் கொண்டு வா. அதற்கு அந்த பெண் சொல்லுகிறாள், என்னுடைய பானையிலே சிறிது மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது. இன்று எனக்கும் என்னுடைய மகனுக்கும் போதுமானது. இதன் பின்னர் நாங்கள் சாகத்தான் வேண்டும். இருப்பினும் அவள் என்ன செய்கிறாள் என்றால், தன்னிடம் உள்ளதை அவரோடு பகிர்ந்து கொண்டாள். அவள் பகிர்ந்து கொண்டால் இறைவனுடைய அருள் அங்கே வெளிப்படுகிறது. எலியா இறைவாக்கினர் சொல்லுகிறார், மீண்டும் மழை பெய்யும் வரை உன்னுடைய பானையிலே மாவும் தீர்ந்து போகாது, எண்ணெயும் குறையாது. அவர் சொன்னபடியே நடந்தது. இயேசுவிலே பிரியமானவர்களே, கொடுங்கள், நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பழைய ஏற்பாட்டு இன்றைய நாள் வாசகத்திலிருந்து
இதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நாங்கள் புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலும் ஒரு ஏழை கைம்பெண்ணை பற்றித்தான் எமக்கு சொல்லப்படுகின்றது. அந்த ஏழை கைம்பெண் 2 காசுகளை அந்த உண்டியல் பெட்டியிலே போடுகிறாள். அவள் தனது வாழ்வாதாரத்துக்கு வைத்திருந்த அனைத்தையுமே அங்கே போடுகின்றாள். நாங்கள் விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த கைம்பெண்களை பற்றியே இங்கே சொல்லப்படுகிறது என்றால், அந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலே இந்த கைம்பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், சமூகத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள், வறுமையாலே வாடியவர்கள். இதனாலே இவர்கள் கடவுளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். தம்மை முழுவதும் கடவுளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தார்கள். இதனாலே தான் இன்றைய நாளிலே பார்க்கின்றோம், இந்த கைம்பெண் தன்னிடமிருந்த அனைத்தையுமே அந்த உண்டியல் பெட்டியிலே போடுகின்றாள், கடவுளுக்கு கொடுக்கின்றாள். அதன் அடையாளம் என்னவென்றால் அவள் தன்னையே கடவுளுக்கு கொடுக்கின்றாள். இயேசுவிலே பிரியமானவர்களே, நாங்களும் 2 விதமான அழைப்புகளை பெற்றிருக்கின்றோம். ஒன்று, எம்மிடம் உள்ளதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இரண்டாவதாக, எம்மையே நாங்கள் கடவுளுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு பெற்றிருக்கின்றோம். கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது, ஒன்று தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தன்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மனிதர்களை படைத்தார். ஆனால் நாங்கள் அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி சுயநல போக்குகளோடு வாழ்ந்துவிட பார்க்கின்றோம். இயேசுவிலே பிரியமானவர்களே, நாங்கள் எங்களை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க அழைப்பு பெற்றிருக்கின்றோம். நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களை கடவுளுடைய கைகளிலே கொடுக்கின்றோம், எங்களை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குகின்றோம், சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு முழுமையாக கொடுத்தல் என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்வினூடாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதனைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. கடவுள் மனிதனாக இந்த உலகுக்கு வருகின்றார். அவர் யாருக்காக வந்தார் என்றால் தனக்காக வரவில்லை, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வந்தார். அவர் தன்னை முழுமையாக பலியாக்கினார். யாருக்காக பலியாக்கினார் என்றால் தனக்காக அவர் பலியாகவில்லை, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பலியானார். எவ்வாறு அடுத்தவருக்காக வாழுதல், அடுத்தவருக்காக தன்னை பலியாக்குதல் என்பதை ஆண்டவர் இயேசு எம்முன் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். நாங்களும் அதனை வாழ வேண்டும் என்றுதான் எங்களையும் அழைத்து நிற்கின்றார். இன்று நாங்கள் எதை கடவுளுக்கு கொடுக்கின்றோம்? எங்களை முழுமையாக கடவுளுக்கு கொடுக்கின்றோமா? எங்களிடம் உள்ளதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா? இவ்வாறு பல கேள்விகள் இருக்கின்றது. நான் முதலிலே சொன்னது போல, நாங்கள் எதிர்பார்ப்போடு கடவுளுக்கு சிலவற்றை கொடுக்கின்றோம். நாங்கள் சிலவற்றை கொடுத்துவிட்டு பலவற்றை கடவுளிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். என்ற மகன் வெளிநாட்டுக்கு போனால் நான் ஒரு பட்டி மெழுகுதிரி கொளுத்துவன். மகனுக்கு நல்ல வேலை கிடைச்சா கடவுளுக்கு அவிச்சு கொடுப்பேன். இவ்வாறு பேரம் பேசுபவர்களாக இருக்கின்றோம். யாரோடு என்றால் கடவுளோடு. எதையோ ஒன்றை எதிர்பார்த்துத்தான் நாங்கள் கடவுளுக்கு எதையோ கொடுக்கின்றோம். நாங்கள் எங்களை முழுமையாக கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? இயேசுவிலே பிரியமானவர்களே, 2 புனிதர்களை நாங்கள் பார்க்க முடியும். இவர்கள் முழுமையாக தம்மை கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்கள். ஒன்று யோசவாஸ் அடிகளாரை பார்க்கின்றோம். அவர் விசுவாசம் தளர்ந்து போய் கிடந்த இலங்கை மண்ணுக்கு வருகின்றார். எதற்காக என்றால் தனக்காக அவர் வரவில்லை. அவர் தன்னை முழுமையாக கடவுளுடைய கைகளிலே கொடுத்தார். அதனாலே தான் இனம் தெரியாத, மொழி தெரியாத, எதையும் பற்றி அறியாத ஒரு நாட்டுக்கு அவர் துணிவோடு வருகின்றார். ஏனென்றால் அவர் கடவுளுக்காக இந்த நாட்டுக்கு வருகின்றார். இரண்டாவதாக நமக்கு தெரிந்த இன்னொரு புனிதை அன்னை தெரேசாவினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அவருடைய நாடு வேறு, ஆனால் இந்தியாவுக்கு வந்து அவர் அந்த மக்களுக்காக தன்னை கொடுக்கின்றார். கொடுத்தல் என்பது முழுமையாக கொடுத்தல். இறைவனுக்காக நாங்கள் எங்களையே அடுத்தவருக்காக தியாகம் செய்தல், அடுத்தவருக்காக பலியாகுதல். நாங்கள் எதையோ ஒன்றை கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது அல்லது நமது அயலவருக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே எமக்கு அந்த கொடுப்பதனுடைய வழி தெரிய வேண்டும்.
அவ்வாறு தெரிகின்ற பொழுதுதான் அந்த கொடுத்தல் என்பது உண்மையானதாக இருக்கும். இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இந்த வார்த்தைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாங்களும் எங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். எங்களை முழுமையாக கடவுளுக்கு கொடுப்போம். அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்று நாங்கள் நம்பிக்கையோடு எமது தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலை பணியாளர் அனைவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தவும், பணிவாழ்வே திரு அவையின் மையம் என்னும் மனநிலை மலரவும் ஆவியாரின் கொடைகளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். தனக்கென்று வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வதில் உண்டாகும் இன்பம் பெரிது என்பதை உணர்ந்தவர்களாக பெரும் இடர்கள் நிறைந்த இக்காலத்தில் சுயநலப் போக்கு கொண்டவர்களாக வாழாமல் பிறரை அன்புடன் ஏற்று உள்ளவற்றை பகிர்ந்து வாழும் நல்ல மனநிலை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி கடின உழைப்பின் மூலம் எங்கள் குடும்பங்களின் வாழ்வு மலரவும், எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் நல்லவராய் வாழ்ந்து உமக்குரியவர்களாக தேர்ந்து கொள்ளப்படவும், அன்பு பணியாளர்களாக வாழவும் வேண்டிய வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய அமைதி வாழ்வு பெற மன்றாடுவோம். கொடிய நோயின் தாக்கத்தினால் இறந்தவர்கள், போரினால், விபத்துகளால், தவறான முடிவுகளால் அகால மரணத்தை சந்தித்தவர்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும்
முழுமையாக பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் அணைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்லறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் உடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டபமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளலாம் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அப்பத்தை பிற்கையில் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்று நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வின் நிலத்தில் நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.